தான் கேட்கணும். குளம்பொல்லேன் குணம்பொல்லேன் குறியும்பொல்லேன் கோலமாய நலம்பொல்லேன் நான் பொல்லேன் ஞானியல்லேன் நடுவே நின்ற விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒழிந்தேனல்லேன் வெறுப்பனவே மிகப்பெரிதும் பேசவல்லேன் இனம்பொல்லேன் இறப்பதேய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையே. நான்லாம் ஏன் தான் சாமி இந்த மண்ணுக்கு வந்தேன், மண்ணுக்கு பாரமாக இருக்கிறனேங்கிறார். நாமெல்லாம் சாப்பிட்டு 50 80 100ன்னு இருக்கிறோமே, அப்போ நாமெல்லாம் என்னவா இருக்கிறது தெரியல. அவரே பாரமாக இருக்கிறாராம். எது சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் உடையவரே பாரமாக இருக்கிறாராம். நாமெல்லாம் எங்கிட்ட போய் பட்டியல் வைக்கிறது தெரியாமல் முடிச்சுட்ருக்கோம். எனவே அருளாளர்கள் எப்போதுமே தன்னை கீழ்ப்படுத்தி சொல்வது அவர்களுடைய இயல்பு. அதனால் சொன்னார், ஒன்றும் போதாத எனக்கு எதுக்கு ஞான நெறியை வீணே எனக்கு தர வேண்டிய. ஏன் நல்ல ஆளாக பார்த்து கொடுக்க மாட்டேயா, போய் நான் தான் கிடச்சனா உனக்கு. மாணிக்கவாசகர் அடியாதாம் இல்லையே அன்றி மற்றொரு பேயனேன் என் செய்யேன் அப்படின்னார். ஓ, வேற ஆள் கிடைக்கல என்ன பிடிச்சிட்டிங்களோ அப்படிங்கிறார் அவர். அந்த மாதிரி இங்கே சொல்கிறார், வீணே எனக்கு தர வேண்டி வீடு பேற்றுக்கு காரணமாகிய ஞான நெறியை தகுதியில்லாத அணியேனுக்கு தர வேண்டும் என்று கருதி என்ன பண்ணாராம், எல்லா பொருளுக்கும் மனக்கும் மால் அயன் மால் வானோர் நினைப்பினுக்கும் தூரம் போலே. எனவே எல்லா பொருளையும் கடந்து மனத்திற்கும் தாமரை மலர் இருக்கும் அயனுக்கும் திருமாலுக்கும் ஏனைய தேவர்கள் ஆகியோரின் நினைவிற்கும் எட்டாமல் தூரத்தே இருக்கின்ற அந்த இருப்பதை போர் தோற்றமளிக்கின்ற அந்நிய சுந்தரத்தால் என் தலைமேல் ஆறும்படி தந்து அருள் செய்த. அப்படியே ஏன் இணையார் திருவடி அல்லவா என் தலைமேல் வைத்தருமே. அந்த திருவடி எப்படிப்பட்டது? எல்லாரும் தேடி 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 பார்த்து காணா திருவடி இல்லை, அவங்களால காண முடியாத திருவடி என் தலைமையில் வச்சாரே பெருமான். அதனால் அணிய சுந்தரத்தால் என் தலைமையில் ஆறும்படி தந்து அருள் செய்த. அவ்வாறு செய்த பேராளன் தந்த பொருள் ஏது என்னில். இந்த பேராளன் எனக்கு என்ன கொடுத்தான்? அருமையான பகுதிங்க பாருங்கள். பேராளன் தந்த பொருள் ஏது என்னில் தான் வேறு நான் வேறாய் வந்து புனரா வழக்காக்கி. முன்பு தான் வேறு நான் வேறாக இருந்தோம், தான் ஆட்கொண்ட இப்போது அது பொருந்தாது. ஏன்? நானும் அவனும் வேறல்ல, அப்படி ஆயிட்டோம், ஒன்றாயிட்டோம் அப்படிங்கிறார். முத்தி எந்தன் உள்ளம் என்றும் நீங்காது ஒலித்திருந்து. எனவே இப்போது பொருந்தாது என்கிற வழக்கத்தை நிலைநிறுத்தி அனாதி காலத்தே என்னுடைய உள்ளத்தில் நீங்காமல், உன்னுடைய உள்ளத்தில் நீங்காமல் ஒளித்திருந்தோம் அப்படிங்கிற நிலையை இன்றும் உணர்த்தி. எனவே தோன்றி நிற்கும் கள்ளம் நீதான். அந்த உரை பகுதி பாருங்கள். முந்தி என்னுள் உள்ளம் என்றும் நீங்காது ஒளித்திருந்து, அனாதி காலத்திலேயே உன்னுடைய உள்ளத்தில் நீங்காமல் ஒளித்திருந்தோம். சிவபெருமான் சொல்கிறாரு, நீ எப்போ இருந்தே அன்னைக்கே உங்கூட நான் இருந்தையா, உனக்கு தெரியல. அதை தெரிய வைக்கத்தான் என்ன பண்ணேன், பிறப்புக்கு உட்படுத்தி இறப்புக்கு உட்படுத்தி உன்னை பக்குவப்படுத்தி இப்போ நான் உனக்கு உணர்த்துறேன். என்னென்னு, நான் இன்றைக்கி உன் நெஞ்சுக்குள்ளே வரலடா, அன்னைக்கே உன் நெஞ்சுக்குள்ளே தான்டா இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்காதான். அந்த இமைப்பொழுதும் என்ற சொல்லுக்கு பொருள் அனாதிகாலம் தொட்டு இன்று வரை எங்கூடவே இருக்கிறவன், நாளைக்கும் இருப்பான். நம்ம கூட வரவங்க யாராவது இப்படி வருவாங்களா என்ன? நேற்று வரைக்கும் யாருனே தெரியாது, இப்போ கூட வர்றார். இன்றைக்கி கூட வரவர் சாகிற வரைக்கும் இருப்பாரான்னு தெரியாமல் இருந்துட்டுருக்கிறார். வருவாரான்னு தெரியாது, வருவாருன்னு நம்பிக்கையில் இருக்கிறோம் இல்லையா? அவ்வளோதான் வாழ்க்கை. அப்போ எல்லா காலத்தும் நம்மோடு தொடர்ந்து வருகிற ஒரு பொருள் உண்டு என்றால் அது சிவம் மட்டுமே அப்படிங்கிறதான் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிற உண்மை. அதனால் சொன்னார், தோன்றி நிற்கும் கள்ளம். இந்த வரிக்கு என்ன உரை கொடுத்துருக்கிறார் பாருங்கள். நீதான் எம்மை காணாதிருந்தாய், நாம் உம்மை கண்டு கொண்டிருந்தோம். இது நீ தான் என்னை பார்க்குறக்கு ஒரு நாள் குறித்து வச்சுருக்கிற. நான் எப்போ சிவபெருமானை முத பார்த்தேன்,
எனக்கு 40வது பிறந்த நாள் வந்துச்சுங்களா, அன்னைக்கு தான் கோயிலுக்கு போனேன். அன்னைக்கு தாங்க முத இந்த சாமியை பார்த்தேன். அப்போ எனக்கு தெரியுது நான் உன்னை என்னைக்கு பார்த்தேன்னு. ஆனால் அவன் சொல்கிறான்டே, நான் இன்னைக்கு உன்னை பார்க்கலடா, நீ அனாதி காலத்தில் கருவிகளே இல்லாத காலத்திலே நான் உன்னை பார்த்தவன். அனாதி காலம் தொட்டு உன்னை பார்த்துருக்கிறேன். நீ என்னமோ இன்றைக்கி என்னை பார்த்துட்டு நான் தான் உன்னை பார்க்குறேன், நீ என்னை பார்க்க மாட்டேன்னு பேசிகிட்டு இருக்கிற. பேசிட்டு போடான்னு சாமி இருக்கிறார். அது சொல்கிறார், எனவே நீதான் எம்மை காணாதிருந்தாய், நாம் உம்மை கண்டு கொண்டிருந்தோம் என்ற அறிவை எமக்கு தோன்றுமாறு. இதை அந்த குருநாதன் தான் உணர்த்தினான். அவன் உணர்த்தங்காட்டன் தெரிஞ்சிச்சு சிவம் எப்போதும் என் உள்ளத்தில் இருக்கிறது என்ற உண்மை. அதனால் கள்ளத்தன்மையை அறிவித்து காட்டும் திருவடிகள் எம்மை காப்பதாக அப்படின்ட்டார். சரி, அப்படிப்பட்ட நிலை நீ 14வது போற்றி சொல்ல போகிறார் பாருங்கள். அடுத்த பக்கம் 52. வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து தன் தாளின் உட்கடந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண் மின்னாரும் வண்ணம் உருவம் மருவும் குணமயக்கம் என்னும் கலை காலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி பின்பு எய்தியவா காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி. இந்த வரியினுடைய பொருள் விளங்குச்சுன்னா, அட கடவுளே என்னையா இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு ஆகிடும். அந்த வரிகளை பாருங்கள். வள்ளன்மையால் தன்னை தெரிவித்து உயிர்கள் மாட்டு கொண்ட பெரும் கருணையினால். யாருக்கு? சிவபெருமானுக்கு நம்ம மீது கொண்ட கருணையினால் என்ன பண்ணார்? தன்னை எனக்கு தெரிய செய் அப்படின்னு. நான் யார் அது தெரியாமல் தானுங்க இத்தனை நாளாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சுட்டேன் நான் யார். நான் சிவனடியான். நான் யார்? சிவனடியார் என்று என்னை அறிவித்தான். எனக்கு நான் சிவபெருமானின் அடிமை என்பதை எனக்கு உணர்த்தினான். யார்? என் குருநாதன். எனவே உயிர்கள் மாட்டு கொண்ட பெரும் கருணையினால் தன்னை எனக்கு தெரிய செய்து, அதுக்கப்புறம் தன் தாளின் உள்கிடந்த என்னை தெளிவித்த எல்லையின் கண், தன்னுடைய திருவடியான திருவருளுக்குள்ளே அடங்கியிருந்த என்னை உணர்த்திய காலத்தில். எதுபோல? கடலுக்குள்ள நீரும் நீருக்குள்ளும் தானே உப்பு இருந்துச்சு. அப்போ நீர் எங்கே இருந்துச்சு? கடலுக்குள்ளே தான் இருந்துச்சு. சிவத்துக்குள்ளே நாம் இருக்க நமக்குள்ளே தானே மலம் இருந்துச்சு. அப்போ நான் எங்கே இருந்தேன் நேற்று? அடா உன்னோடதாயா இருந்தேன். ஐயோ, எனக்கு இந்த நாளாக இந்த உண்மை தெரியாமல் போயிடுச்சு. நான் நினச்சிக்கிட்டேன் நீ கைலாயத்துண்டு புறப்பட்டு இப்போ தான் வந்திருக்கிற, நான் தான் இனிமேல் புறப்பட்டு உன்னை பார்க்க வரணும்னு. அவன் வருவதும் இல்லை போவதும் இல்லை. ஏன்? அவன் இருப்பது இங்கேயே இருக்கிறான். அது உணர்கிற தருணம் வந்து விட்டால், நமக்கு அவனை இருப்பை உணர்ந்து கொண்டு விட்டால் அடுத்த வினாடி அந்த வீட்டின்பம் தடையேதும் இல்லாது நுகரப்படும். ஏன் நாம் அவரை தூரமாக இருக்கிற பொருளாக நினச்சிட்ருக்கிறோம். அவர் என்னுள் இருக்கிறார். ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உட்கலந்து. ஊனானாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானானாய் நிலனானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டொழி ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. எல்லாமாவும் இருக்கிறானே அவன் அப்படின்னு வியந்து பாடுறார் இல்லையா? அதே தான். எனவே தன் தாடின் உட்கடந்த என்னை தெளிவித்த எல்லையின் கண், தன்னுடைய திருவடியான திருவருளுக்குள்ளே அடங்கியிருந்த என்னை உணர்த்திய காலத்தில் மின்னாரும் வண்ணம் உருவம். மின்னாரும் வண்ணம் உருவம் எது? இந்த உடம்பு என்பது வானவில் போல் தோன்றி மறைவது. எது? நமக்கு கிடைச்சிருக்கிற உடம்பு. மின்னல் போன்று தோன்றி மறைகின்ற வண்ணத்தை உடைய உடலும் மருவும் குணமயக்கம், உடலை பொருந்தி இருக்கிற குணமயக்கங்களும் என்னும் கலை காலம் எப்பொருளும் அறிவை விளங்கச் செய்யக்கூடிய கலை காலம் முதலிய தத்துவங்களும் ஆகியவை. அதுக்கடுத்து சொல்ல ரொம்ப முக்கியமான சொல்லுங்க. முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி. ஆணவ மலத்தில் நான் அனாதி காலத்தில் கிடந்த பொழுது என்னிடத்தில் என்ன இல்லை? மாயையின் காரியமான தத்துவ கூட்டங்கள் என்னிடத்தில் இல்லை. மாயையின் காரியமான காலம் நேதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்ற தத்துவ கூட்டம் எதுவுமே இல்லாததை
என் குருநாதன் தான் எனக்கு காட்டின. டே, நீ கேவலத்தில் கிடக்கும்போது எந்த உடம்புமே இல்லாமல் நீ மட்டும்தான்டா கிடந்த. எனவே இல்லாமை காட்டி அப்பதுக்கப்புறம் அது எப்படி கொடுத்தாரு தெரியுமா? 3வது போற்றியில் சொன்னார்ல, சூக்கும தேகத்தை கொடுத்து அதனால் மனமால் வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டின்னு சொன்னார்ல. அப்போ எய்தியது எப்படி? உடம்பு எப்படி உயிருக்கு இறைவன் கொடுத்தான்? போற்றி பகரையில் 3வது போற்றியை படிங்க அப்படின்னு சொல்லுகிற அறிவை கொடுத்துட்டானா இல்லையா? அப்போ இல்லாது இருந்தது என்பதையும் எனக்கு சொல்லி அது எப்படி வந்தது என்பதையும் இப்போ எனக்கு காட்டிட்டார். அது மட்டுமா காட்டினார்? இனிமேல் இந்த சட்டம் உனக்கு வேண்டாமடான்னு காட்டினார்ல. இனி எய்தாமை காட்டி இதில் என்னன்னு பாருங்கள். கேவலத்தில் இருந்தபோது எனக்கு உடம்பு முதலானவை இல்லை என்பதை காட்டினான். சகலம் என்ற உடம்புக்கு உட்பட்ட போது அது எப்படி வந்துச்சுன்னு காட்டினா. இனி என்ன காட்ட போகிறான்? இனி உனக்கு இது தேவையில்லைன்னு கழட்டி விட்டுட்டானுங்க. தம்பி, இந்த சட்டையெல்லாம் உனக்கு வேண்டாம், ஏன் உனக்கு நான் இருக்கேன். அதை எப்படி அந்த வார்த்தைகள் எப்படி முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி அப்படி உரை பாருங்கள். முன்பு இல்லாத கேவல அவத்தை காட்டி பின்பு எய்தியவாறு காட்டி பின்பு உடல் கருவி கரணங்கள் கூடிய சகல அவத்தையை காட்டி. இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கிற இடம் இது. இனிமேல் பெற வேண்டியது என்ன? பின்பு செல்லாமை காட்டும் செயல் போற்றி. இனி திருவருளை விட்டு உடல் கருவி கரணங்களுக்கு செல்லாத சுத்த அவத்தை அறிவித்து கருணை செயல் எம்மை காப்பதாக. அப்போ இதெல்லாம் யார் செய்து கொடுத்தா? மறைஞான சம்பந்தர் செய்து கொடுக்கிறார். நேற்று வரை எனக்கு ஆணவ மலத்து கிடந்தபோது எந்த உடம்பும் இல்லை. நான் இப்பொழுது சகல அவத்தை உட்பட்டு இருப்பதனால எனக்கு உடம்பு இருக்கிறது. அந்த உடம்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், பொற்புடைய மாயை புணர்ப்பின் கண் மனம் முதலா வந்த விகாரத்தால் வினை இரண்டும் காட்டி அப்படி 3வது போற்றி சொன்ன பாருங்க. அது வழியாக எனக்கு காட்டி இப்போ என்ன பண்ணிட்டாரு? குருநாதனுடைய உபதேசத்தை பெற்று ஞானத்தை பெற்றதுனால பின்பு செல்லாமை காட்டும் செயல் போற்றி. இனி உனக்கு உடம்பு தேவையில்லை என்கிற உண்மையை எனக்கு உணர்த்திட்டார். மொத்தத்தையும் எங்கிருந்து தொடங்கினார்னு பாருங்கள். இனி உடம்பே நேற்றும் உடம்பு இல்லை, நாளைக்கு உடம்பு இல்லை. நேற்று உடம்பில்லாத போது ஆணவம் என்கிற சேற்றுக்குள்ளே கிடந்தேன். இன்றைக்கி உடம்பு இருக்கும்போது மாயை என்கிற அழுக்கோடு கூடி கிடக்கிறேன். நாளை உடம்பு இல்லாமல் இருக்கும்போது திருவருள் என்கிற சுத்தத்தில் கிடப்போம். இதாங்க தத்துவத்தில் இருக்குது. நீ எங்கிருந்து வந்தாய்? கேவலத்திலிருந்து வந்திருக்கிறேன். எங்கு போக போகிறாய்? சுத்தத்துக்கு போக போகிறேன் என்பது சைவ சித்தாந்தம். நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே போக போகிற என்பது சைவ சித்தாந்தம் அல்ல. நீ வந்த இடம் வேற, போக வேண்டிய இடம் வேற, இடையில தங்கி நிற்கிற, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. ஏன் போகிற இடத்துக்காக தங்கி இருக்கிறவங்க இங்கேயே இருப்பதுக்கு தங்கி இருக்கல. போக வேண்டிய இடம் அங்கே இருக்குது, அங்கே போகணும் ஐயா. அப்போ நேற்று மகரம் என்கிற ஆணவத்தோடு கூடி கேவலமாக கிடந்தேன். இன்றைக்கி மாயை கண்மங்களோடு கூடி சகலத்தில் கிடக்கிறேன். நாளைக்கு திருவருளோடு கூடி சிவத்துக்குள்ளே கிடக்கும்போது சுத்த அனுபவம். அங்கேயும் எந்த உடம்பும் இல்லை. அப்போ இந்த உடம்பு எப்போ இருக்குது? இடையில் வந்தது. இது அவனை பெறுவதற்காக கொடுக்கப்பட்டது. இதையே பெறணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உடம்பை கழட்டி விடுவதே கவனமாக வச்சுக்கணும். எது எப்படியாவது இந்த பிறவியிலேயே இது நிகழ்ந்து விட வேண்டும் என்று நிற்க வேண்டும் என்பது கருத்து. சரி, இத்தனையும் சொல்லி முடிச்சிட்டார். எங்கே புறப்பட்டோம்? அப்படியே வந்த பயணத்தில் 84 லட்சம் யோனி வேதத்தில் சுத்துன்னு சுற்றி அப்புறம் ஒரு வாரம் களைப்பு ஏற்பட்டு சலிப்பு ஏற்பட்டு போதுமடா சாமி பிறந்தது அப்படின்னு ஒரு சலிப்பு வந்த பிறகு குருநாதன் வந்து சமய தீக்கை செய்து விசேட தீக்கை செய்து நிர்வாண தீக்கை செய்து ஞானம் என்ற ஒன்றை கொடுத்து அந்த ஞானம் இப்போ என்ன பண்ணுச்சு? நான் யாருன்னு என்னை காட்டுச்சு, அவன் யாருன்னு என்னை காட்டுச்சு. இப்போ நான் தெரிந்தேன், அவனும் தெரிந்தேன். உன்னை காட்டி என்னை காட்டி இன்ப தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா சொக்கநாதா. பேர் அன்பன் அல்லன் பாட்டில் சொல்றார். பேர் அன்பன் அல்லன்
பிழை செய்யான் தான் அல்லன். ஓர் அன்பும் இல்லா உளுத்தனேனுக்கு உன்னை காட்டி என்னை காட்டி இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கநாதா. உன்னை காட்டணும், என்னையும் காட்டணும். என்னை காட்டாம விட்டு எனக்கு இன்பம் என்னன்னு தெரியாமல் போயிடுமே. அப்போ என்னை காட்டி நானார் என் உள்ளமார் ஞானங்களால் என்னை யார் அறிவார். என்னை காட்டணும். நான் யார்? சித்தும் அல்ல அசித்தும் அல்ல, சதசத்து என்று எனக்கு அறிவிக்கணுமே. இத்தனை உதவியை செய்ததோடு மட்டும் அல்லாமல் தன்னையும் கொடுத்து, இந்த வச்சுக்க, அவனு தன்னையே கொடுத்துட்டானே, அந்த இன்பத்துக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் அதை தான் சொல்லி முடிக்க போகிறார். அடுத்த பகுதி பாருங்கள், 53வது பக்கம் கடைசி வரிகள். எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய் தாமே பொருளாகி எம்மை புறம் கூறி இன்புற்று செம்மை அவிகாரம் பேசும் அகப்பிரம்மக்காரர் வெளியில் இருளில் விடாதே, வெளியாம் இருளில் விடாதே, ஒளியாய் நீ நின்ற நிலையே நிகழ்த்தி ஒரு பொருள் வேறு இன்றி அமையாமை எடுத்து ஓதி ஒன்றாகச் சாதித்து தம்மை சிவமாக்கி இப்பிறப்பில் பேதம் தன்னில் இன்பம் பேதம் உறா பாதகரோடு ஏகமாய் போகாமல் எவ்விடத்தும் காட்சி தந்து போகமாம் பொற்றாளின் உட்புணர்த்தி ஆதியுடன் நிற்க அழியா நிலை இதுவே என்றருளி ஒக்க வியாபகம் தான் தன்னுள் காட்டி மிக்கு ஓங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா அமுது அளித்து தான் வந்து செய்யும் தகுதியினால் உன் உயிர் தான் முன் கண்ட காலத்தும் நீங்காத முன்னோனை என் கொண்டு போற்றிசைப்பேன் யான். அப்படியே சொல்லார் பாருங்க. எல்லாம் போய் தம்மை தெளிந்தாராய், எல்லா பொருள்களும் பொய் என்று அறிந்து அவற்றை நீக்கி தெளிந்தவர்களாய் தாமே பொருளாகி, தமக்கு மேற்பட்ட பொருள் இல்லை, தாமே மேலான பொருள் என்று எம்மை புறம் கூறி இன்புற்ற, சைவ சித்தாந்தம் எமக்கு புறம்பானது, அவர்களுடன் சேரக்கூடாது என்று புறங்கூறி மகிழ்கின்ற செம்மை அவிகாரம் பேசும் அகம்பிரம்மக்காரர். இது நானே கடவுள் நானே கடவுள் என்று சொல்பவருக்கு இந்த கோட்பாடு பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு சொல்ல அகம்பிரம்மக்காரர், இறைவனைப் போல எமக்கும் விகாரம் இல்லை என்று கூறி தாமே பிரம்மம் என்பவருடைய வெளியாம் இருளில் விடாதே, தம்மையும் அறியாமல் தலைவனையும் அறியாமல் மயங்கி நிற்கின்ற வெட்ட வெளி போன்ற இருளில் அடியேனை விடாமல். குருநாதா, நீங்கள் மட்டும் வராமல் போயிருந்தால் நானே கடவுள் நினச்சில்ல மயங்கி கடந்திருப்பேன். நல்ல வேளை குருநாதா நீங்கள் வந்தீங்க. ஏ தம்பி, நீ இல்லடா கடவுள், கடவுள் உனக்கு மேலே ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்னு எனக்கு உணர்த்தினீங்களே. எனவே அந்த அகப்பிரம்மக்காரருடைய கோட்பாட்டில் போய் அழுந்தி விடாமல், அதே சமயத்தில் ஒளியாய் நின்ற நிலையே நிகழ்த்தி ஞான வடிவான ஒளிமயமான நிலையே நீ நிற்கின்ற நிலை என்று அறிவுறுத்தி ஒரு பொருள் வேறு இன்றியமையாமை எடுத்து ஓதி இதற்கு மேல் வேறொரு பொருள் இன்றியமையாமையும் எடுத்து கூறி ஒன்றாக சாதித்து தம்மை சிவமாக்கி தாம் முத்தியில் இறைவனுடன் ஒன்றாவோம் என்று கூறி தாமே சிவம் என்று கூறுகின்ற இப்பிறவி பேதம் தன்னில் இன்பப் பேதம் உறா பாதகரோடு ஏகமாய் போகாமல் சொன்னார். வேறுபட்ட இப்பிறவிகளில் பேசி பேரின்பப் பேற்றை நுகர்ந்து மகிழாமல் சிவ சமவாதம். அப்போ மேலே சொல்லப்பட்டது அகம்பிரம்மக்காரர்கள் என்கிற ஏகான்மவாதிகளை சொல்லி அந்த கூட்டத்தில் போய் காலத்தை கழித்து போகாமல் காப்பாற்றினீங்க, அதுக்கு ஒரு வணக்கம். அடுத்தது நானே சிவம் என்று சொல்லக்கூடிய சிவ சமவாதம்னு ஒன்று இருக்குது, அந்த கூட்டத்திலையும் போகாமல் என்னை தடுத்துட்டீங்க. சிவமாக்கி தாம் முத்தியில் இறைவனுடன் ஒன்றாவோம் என்று தாமே சிவம் என்று கூறுகின்ற சிவ சமவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்பிறவி பேதம் தன்னில் இன்பப் பேதம் உறா பாதகரோடு ஏகமாய் போகாமல், எனவே அந்த சிவ சமவாதம் பேசுகின்ற பாதகரோடு ஒன்றாக உடனிருக்கக்கூடிய நிலையை நீக்கி என்ன பண்ணீங்க?
எவ்விடத்தும் காட்சி தந்து, எல்லா இடத்திலும் எல்லா பொருள்களிலும் நோக்குவை எல்லாம் அவையே போரல் என்ற முறையில் காட்சி கொடுத்து போகாமாம் பொன்தாளில் உள் புணர்த்தி. எனவே பேரின்பமான பெருவாழ்வை வழங்கி அருள்கின்ற திருவடிக்கு அடிமையாக்கி ஆதியுடன் நிற்க அழியா நிலை இதுவே என்று அருளி சொல்ல, திருவருளின் கலந்த நிலை இதுவே என்று அருளி செய்து ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி தன் அறிவுக்குள் என் அறிவு கலந்து நிற்கக்கூடிய நிலையை காட்டி. இப்போ தண்ணிக்குள்ளே உப்பை கலந்தோம்னா தண்ணீர் தெரியும், உப்பு தெரியாது. அது மாதிரி இறைவனுக்குள்ளே கலந்த உயிர் இறைவனுக்குள்ளே கலந்து நிற்கும், தனித்து தெரியாது. அப்பணைந்த உப்பு போல என்பார் திருமூலநாயனார். அதனால் அந்த குசலர் ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி மிக்கு ஓங்கும் ஆனந்த மாக்கடலில் ஆறா அமுதளித்து. எனவே மேலாக விளங்குகின்ற இன்பக்கடலில் உண்டான அமுதத்தை தானே எளிவந்து அருளி பெருமான் என்ன செய்தார்? தான் வந்து செய்தும் தகுதியினால், ஏன் அடியேன் வேண்டாமல் தானாகவே வந்து உதவுகின்ற பெருங்கருணை தகுதியினால் ஊன் உயிர் தான் முன் கண்ட காலத்தும் உடல் உயிர் முன் கட்டுண்ட காலத்தும் நீங்கா முன்னோனை, என்னை விட்டு நீங்காதிருக்கின்ற இறைவனை என் கொண்டு போற்றிசைப்பேன் யான். அந்த பெருமான எந்த முறையில் நான் அவனை போற்றிசைக்க முடியும் என்று இந்த நூலை நமக்கு நிறைவு செய்து தருகிறார். நிறைவாக 4 வரி உடைய ஒரு பாடல் பாருங்கள். போற்றி திருத்தில்லை, போற்றி சிவபோகம், போற்றி அவன் மெய்ஞான புண்ணிய நூல், போற்றி எங்கள் வெம்பந்த வாழ்க்கை விட வேறாய் வந்து உள் நின்ற சம்பந்த மாமுனி பொற்றாள். அப்படி உரை பாருங்க. திருத்தில்லை போற்றி, கண்டாரால் விரும்பப் பெறுகின்ற தில்லை நகரில் ஐந்தொழில் கூத்தியற்றுகின்ற இறைவர் எம்மை காத்து அருள்க, தான் தில்லை போற்றினர். சிவபோகம் போற்றி, சிவபோகத்தை தந்தருளும் திருவருள் எம்மை காப்பதாக. மெய்ஞான புண்ணிய நூல் போற்றி, மெய்ஞானத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாகிய தோத்திர சாத்திர நூல்களை செய்தோர் திருவருள் எம்மை காத்தருள்க. வெம்பந்த வாழ்க்கை விட, வெம்பந்த வாழ்க்கை கொடிய பற்றுகளாகிய அகப்பற்று புறப்பற்று ஆகியவற்றை கொண்டுள்ள உலகியல் வாழ்க்கை பற்று விட்டு நீங்க, எதுக்கு? உயிரிடத்தில் வேறாய் வந்து உள் நின்ற, எம்மை விட்டு வேறாக நின்ற நிலையை விட்டு உள் புகுந்து ஆண்டு கொண்ட எங்கள் சம்பந்த மாமுனி பொற்றாள் போற்றி. எனவே எங்களுக்கு குருநாதராக எழுந்தருளி வந்து மறைஞான சம்பந்தர் அழகிய திருவடிகள் எம்மை காத்து அருள்க என்று இந்த பகுதியில் ஆசிரியர் பெருந்தகை இந்த நூலை நமக்கு நிறைவு செய்து காட்டுகிறார். எனவே இந்த நூலில் வணக்கம் என்கிற கருப்பொருளில் இந்த நூலை அமைத்து கொடுத்திருக்கிறார். ஒரு பயணம், ஒரு உயிரின் பயணத்தை மாணிக்கவாசர் ஒரு யாத்திரை பத்து போல ஆணவமலச் சேற்றில் கிடந்த நம்மை எடுத்து கருவி கரணங்களை கூட்டுவித்து 84 லட்ச யோனி பேதங்களில் உடலச் செய்து சுழற்சியின் காரணமாக அறிவு விளங்க, அந்த அறிவு விளக்கத்துக்கு ஏற்றாற் போல ஞானத்தை உணர்த்துவதற்காக குருவாக வந்து, அது யார் வருவா? பிறவாம் முதல்வன் பிறந்து எதற்காக? இரவா இன்பத்துள் எம்மை இருத்த வேண்டி என்ன பண்ணார்? பேரிலா நாதன் ஓர் பேர் புனைந்து. எனவே இந்த கருத்தை சிவபோக சாரம் படிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதே கருத்தை திருவாவூடரி ஆதீனத்திலே பண்டார சாத்திரங்கள் என்று தனி நூல் இருக்குது, அதை படிச்சிங்கன்னாலும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் தருமை ஆதீனத்தினுடைய பண்டார சாத்திரங்கள் தனி, அதை படித்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பண்டார சாத்திர நூல்களுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா? குருநாதனை கொண்டாடுகிற நூல் பண்டார சாத்திரம். அந்த திருமடங்களை தோற்றுவித்த குருநாதரை அந்த சிவத்தோடு வைத்து காட்டுகிற நூல்கள் தான் பண்டார சாத்திரங்கள் என்று பெயர். அங்கே நமச்சிவாய மூர்த்திகள் மீது பாடப்பட்டிருக்கும்
துரசி ஆதீன பாடல்கள். இது தருமி ஆதீன பாடல்கள் குருஞான சம்பந்தரை வைத்து காட்டியிருப்பார். அது நீங்கள் நூல் பாடல் படிக்கிறவங்க ரெண்டையும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனவே எல்லாரும் ஒரே செய்தி தான் சொல்லியிருக்கிறாங்க. என் குருநாதன் யார் என்றால் என் குரு சிவமே குருவாக வந்திருக்கிறது என்பதைத்தான் தோத்திரம், சாத்திரம், பண்டார சாத்திரம். அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமை, இது தோத்திரம். இப்போ படித்ததெல்லாம் சாத்திரம். நீ பண்டார சாத்திரம் எடுத்திங்கன்னா அதிலும் அதுதான் இருக்கிறது. எனவே குரு என்பவர் ஒரு உயிருக்கு இன்றியமையாதவர் என்பது சைவ நெறியின் கோட்பாடு. நீங்கள் பலருக்கும் அதில் தடுமாற்றம் இருக்கும். அப்படி ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருக்கும், தன்முனைப்பு இருக்கும். இத்தனை நாளாக குருலாம் வேண்டான்னு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு எதுக்கு போய் அந்த கோட்பாட்டுக்கு போவானே, இருக்கிற கொஞ்சம் நாளைக்கு வேண்டானே சாதிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர், சில பேர் அப்படின்ருவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. தவம் செய்தீர்களானால் தவத்தின் முதிர்ச்சியின் காரணமாக பக்குவம் நோக்கி சிவம் குருவாக வந்தே தீரும். அது ஒருபோதும் நீங்கள் கேட்டீங்க கேட்கல, பார்த்தீங்க பார்க்கல, அதில் அவன் பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறான். அவன் கொடுக்க வேண்டும் என்று கருதும்போது உங்கள் பக்குவம் வந்துவிட்டால் ஒரு வினாடி தாமதம் இல்லாமல் அவன் அந்த உபதேசத்தை உயிருக்கு வழங்கி விடுவான் என்பதை நம் ஞான சாத்திரங்கள் தெளிவாக உணர்த்துகின்றன என்கிற உண்மையை சொல்லி இன்றைய இந்த வகுப்பு இந்த அளவில் நிறைவு செய்யப்பெறுகிறது. அடுத்த வகுப்பு நமக்கு இதே போல் ஒரு அருமையான நூல் தான், குருநாதனுடைய பெருமையை சொல்லக்கூடிய வண்ணமாக அமையப்பெற்ற நூல் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் உமாபதி சிவம் அருளிய நூல் என்பதை நெஞ்சுவிடு தூதுன்னு பேர். நெஞ்சுவிடு தூது என்கிற ஒரு நூலை இதே போல தான் நீண்ட பாடலாக இருப்பது. அடுத்த வகுப்பில் அந்த நூலை சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இறைவனுடைய கருணையினால் இன்றைய வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மென்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். அடுத்த வகுப்பு வழக்கம் போல 4வது ஞாயிற்றுக்கிழமை நிகழும்.